திமுக தோற்று 100 நாள் வந்துட்டு நாங்க எதிர்க்கட்சியா திறமையா செயல்பட்டுட்டு இருக்கிறோம். அவங்க ஆளுங்கட்சியா 100 நாள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, அடி தூள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அது யாரோட பணம்? இவங்க ஊழல், இவங்களோட மக்களுடைய பணத்தை அவர் எடுத்தாலும் சரி, அவங்க எடுத்தாலும் சரி, இவங்க எடுத்தாலும் சரி, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப யார் வீட்டு நெய்ல இவர் ஸ்வீட் செய்யறாரு? அங்க நாமக்கல் மளிகையில. மக்கள் வரி பணத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாமா? இதுதான் உங்க 100 நாள்ல நீங்க செஞ்சதுதா? ஸ்டிக்கர் ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்டிக்கர். முதலமைச்சர் நூலகம், அந்த நூலகத்துக்கு முதலமைச்சரே, அவருக்கு முதலமைச்சர் பேரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு போல இருக்கு. அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், நான் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு. நான் அம்பானியாவேன் மாதிரி நான் முதலமைச்சர், அவர் ஃபர்ஸ்ட் நான் முதலமைச்சர் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த முதலமைச்சர் பேரை பார்த்தா அவருக்கு அந்த ஒரு கோபம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தூக்கிட்டு போகிறதுக்காக தான் பிளான் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுதான் டாக்டிக்ஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். இந்த மாதிரி தைரியமா சொல்லிடலாம். அப்ப எல்லாருக்கும் என்ன நடக்கும்னா, அந்த மாதிரி ஊழலே இல்ல போல இருக்கு, அதனால தானே ஒரு முதலமைச்சரை மேடை ஏறி தைரியமா சொல்றாருன்னா அப்ப ஊழல் நடக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்ற ஒரு மக்களுக்குள்ள அதை பதிய வைக்கிற தன்மை இது. மறைமுகமாகவும் சரி, வெளிப்படையாகவும் சரி, ஊழல் இருந்துட்டு தான் இருக்குது. அதை அவங்க ஒழிக்கணுமா, அதுக்கான ஸ்ட்ரிக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஒழிச்சிட்டேன்லாம் அவர் சொல்ல முடியாது. ஒழிச்சிட்டேன்னு சொன்னாருன்னா அவர் பொய் சொல்றாருன்னு தான் அர்த்தம். அதை நான் இந்த இடத்துல வன்மையாவே கண்டிப்பேன். இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல ஆல்ரெடி கொண்டு வந்தது லைட்டா, அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸிஸ்டிங்ல இருந்து லைட்டா ஒரு புதுப்பிப்பு மட்டும் கொடுத்துட்டு அதை நாங்க கொடுத்தோம்னு காமிக்கிறது. எல்லா திட்டத்துக்கும் மேலும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு வழக்கறிஞரும் திமுகவின் ஜின்சியில் இருக்கக்கூடிய தோழர் வனிதாகுமார் நிகழ்வு இணைகிறார்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம் தோழர். டிவிகே ஆட்சி 100 நாள், திமுக தோற்று 100 நாள் எப்படி இருக்கு? திமுக தோற்று 100 நாள் வந்துட்டு நாங்க எதிர்க்கட்சியா திறமையா செயல்பட்டுட்டு இருக்கிறோம். அவங்க ஆளுங்கட்சியா 100 நாள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, அடி தூள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ரொம்ப ஊழல் ஒழிச்சிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க, இன்னும் 2-3 சொல்லி போதை மருந்தை ஒழிச்சிட்டாங்க, அந்த கலாச்சாரம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. 100 நாள்ல செம்மையா பண்ணிட்டாங்க. தமிழ்நாடே செழிப்பா இருக்கு, அப்படிதான் சொல்லணும். நல்லா இருக்கு. நல்லா இன்னும் சொல்ல நான் இன்னும் சர்க்காசமா பேசிட்டே இருப்பேன், அப்படி இருக்கு. அவங்க வந்து அதுல பிரதானமா முதல்ல வந்து நான் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா பார்க்குறது ஊழல் ஒழிப்பு. ஊழல் இல்லாத ஒரு தமிழகமா தமிழ்நாடு 100 நாள்ல மாறி இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியா அவங்க பேசுறாங்க. அவங்க எப்படி அதை பேசுறாங்கன்னு புரியல. என்ன ப்ரூஃப் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. பல அரசு அலுவலகங்களே இப்ப பணமே வாங்குறது இல்ல அப்படின்னு பப்ளிக் ஒப்பீனியன்லாம் வரும் இல்லையா, நம்ம பாக்குறோம் மொபைல்ல. அதுல நிறைய பேர் சொல்றாங்க, மக்களே இப்பெல்லாம் பணமே வாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் கூட தான் நடத்துனாங்க, டிஎம்கே ஜெயிச்சிடும்னாங்க. என்ன ஆயிடுச்சு? நீங்க இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் நான் நம்புற மாதிரியே இல்லை. இப்பெல்லாம் வந்துட்டு பப்ளிக் ஒப்பீனியனே வேண்டாம்தான்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தூக்கிட்டு போகிறதுக்காக தான் பிளான் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஊழல் ஒழிச்சிட்டாங்கன்றது நடைமுறையில இல்லவே இல்லை, சாத்தியமே இல்லை. நானே நிறைய அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க வேணா பாக்க சொல்லுங்க ஊழல் ஒழிஞ்சிருச்சா இல்லையா. இருக்கு, ஊழல் பணம் வாங்குறாங்க, கண்டிப்பா வாங்குறாங்க. அதாவது இப்படி போறாங்களா, ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய், இல்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்கு அந்த இடத்துல காசு கொடுத்துதான் ஆகுறாங்க. இவங்க சொல்ற மாதிரி எந்த ஆபீஸ்ல குடுக்கல அப்படின்றது தெரியல. இவர் ஆபீஸ்ல அவர் வாங்காம இருக்கிறாரு போல இருக்கு, அதனால அவர் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிடுறாரான்னு தெரியல. எப்படி ஒரு ப்ரூஃப் இல்லாம பேசலாம்? மத்ததுக்கெல்லாம் மட்டும் அதை காமிக்கிறேன், வெள்ளை பேப்பர் காட்டுறேன்றாங்க. இதுக்கு எப்படி என்ன ப்ரூஃப் இருக்கு? எதிர்கட்சியில இருந்து எழுந்து பேசினாங்கன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்றாங்க. இவங்க பேசும்போது ஏன் முதலமைச்சரே ஒரு மேடையில பதிவு பண்றாரு, இப்ப போய் பாருங்க எங்க ஊழல் பணம், யார் பணம் வாங்குறான்னு அரசு அலுவலகம் போய் என் பேரை சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ என் பேரை சொல்லு, அப்போ உனக்கு இது பண்ணிடுவாங்கன்ட்டு. ஊழல் இல்லாத சமுதாயம்னா எங்கேயுமே ஊழல் இருக்க கூடாது, நம்ம போனா ஒன்னு அப்ளை பண்றோம்னா அவங்க டைரக்டா கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்க எந்த முதலமைச்சராவது மேடையில இப்படி பேசிருக்காங்களா? பட் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் அதுதான் டாக்டிக்ஸ், அதுதான் டாக்டிக்ஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். இந்த மாதிரி தைரியமா சொல்லிடலாம். அப்ப எல்லாருக்கும் என்ன நடக்கும்னா, அந்த மாதிரி ஊழலே இல்ல போல இருக்கு, அதனால தானே ஒரு முதலமைச்சரை மேடை ஏறி தைரியமா சொல்றாருன்னா அப்ப ஊழல் நடக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்ற ஒரு மக்களுக்குள்ள அதை பதிய வைக்கிற தன்மை இது.
நடந்துகிட்டே இருந்தா கூட வெளியே பார்க்கும்போது நடக்காத மாதிரியே இருக்குது. ம், நீங்க ம், போயிருக்கீங்களா நிறைய அலுவலகத்துல ம், பாக்குறீங்களா இல்லையா? ம், ம், என்ன ம். கேக்குறீங்களா நீங்க சொல்லுங்க. இல்ல நான் இப்ப சில காலமா எங்கேயும் போறதில்ல. வேலையே சரியா இருக்கு. வேலை உண்டு வீடு ஆ. உண்டு. திமுக நீங்க அதாவது ம், ஒவ்வொரு அலுவலகத்திலயும் ம், மறைமுகமாகவும் சரி வெளிப்படையாகவும் சரி ஊழல் இருந்துட்டு தான் இருக்குது. ம், அத அவங்க ஒழிக்கணுமா அதுக்கான ஸ்ட்ரிக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். ம், ஒழிச்சிட்டேன்லாம் அவர் சொல்ல முடியாது. ம். ஒழிச்சிட்டேன்னு சொன்னாருன்னா அவர் பொய் சொல்றாருன்னு தான் அர்த்தம். அத நான் இந்த இடத்துல வன்மையாவே கண்டிப்பேன். முதலமைச்சர் பேசுறது. கண்டிப்பா, கண்டிப்பா. ம், முதலமைச்சரா இருக்கட்டும், இல்ல அமைச்சர் ராதவர்ஜுன் அவர்களா இருக்கட்டும், நிர்மல்குமார் அவர்களா இருக்கட்டும், ஊழல ஒழிச்சுட்டோம். ஊழல ஒழிச்சுட்டா அதே மாரி பெண்களுக்கு பாதுகாப்பும் நாங்க குடுத்துருவோம் அப்டின்றாங்க. 2மே இல்ல. ஊழல் அவங்கள ஒழிக்கல. இந்த ஒழிக்க இந்த 100 நாள்ல குடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றாங்களே. தாய் மாமனுக்கு தங்க மோதிரம், சீதனம் குடுக்குறது, அண்ணன் தாய் சீரு. மாமன் தங்க மோதிரம் வந்துட்டு செப்டம்பர் 22ஆம் தேதியோ என்னமோ தான் வருது ஆமா. அப்டின்ற மாதிரி ஆனா சொல்லியிருக்காங்க. தொடங்கிட்டோம் தான். இந்த அதுக்கான பணத்த ஒதுக்கிட்டோம். ஃபண்ட ஒதுக்கிட்டோம். வேலை நடக்க போகுது அப்படின்றாங்க. ம். நிறைவே தொடங்கிட்டாங்க. இத பத்திலாம் ஏன் பேச மாட்றீங்க? அதாவது இன்னும் அது குடுக்கலங்க. அது குடுத்தா தான் அத பத்தி பேச முடியும். அதுக்கான ஃபண்ட ஃபர்ஸ்ட் ஒதுக்கிட்டாங்க. வந்துட்டு சிங்கப்பெண் திட்டம்னு ஒண்ணு கொண்டு ம், வந்தாங்க. ஆனா ம், அதுக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி அம்மா பெட்ரோல், பிங்க் பெட்ரோல்ன்றதுலாம் இருந்தது. ம். அதுக்கும் இதுக்கும் பெரிய வகைப்பாடு ஒண்ணும் பெருசா கிடையாது. அதுக்கு பட் டிஃபரன்ஸே என்னமோ இல்ல. பண்ணிருக்காருல்லங்க. பட் அது என்னமோ ஆல்ரெடி ஒரு இருக்கிறது முதலமைச்சர் தானே. பண்ணிருக்காருல்ல. ட்ரோன்ல கொண்டு வந்தாங்கன்னா, அதெல்லாம் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ம், கொண்டு வந்த இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல ஆல்ரெடி கொண்டு வந்தது. லைட்டா அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸிஸ்டிங்ல இருந்து லைட்டா ஒரு புதுப்பிப்பு மட்டும் குடுத்துட்டு, அத நாங்க குடுத்தோம்னு காமிக்கிறது. எல்லா திட்டத்துக்கும் மேலயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறது. 100 நாள் நீங்க என்னென்ன திட்டம் கொண்டு இந்த வந்தீங்க? 100 நாள்ல காமராஜர் காலை உணவு திட்டம் நாங்க தான் கொண்டு வந்தோம்ன்றாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்த தான் காமராஜர் காலை உணவு திட்டம். அத தான் வந்துட்டு முதலமைச்சர் பேர அவங்களுக்கு பிடிக்கல. காமராஜர் காலை உணவு அவங்களுக்கு திட்டம். முதலமைச்சர்னாலே ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தான் காமராஜர் ஞாபகம் காலை வராங்க. உணவு திட்டம். முதலமைச்சர்னாலே அவங்களுக்கு காமராஜர் காலை உணவு திட்டம்னா உங்களுக்கு என்ன எரியுது? ஏன்? நான் என்ன முதலமைச்சர்னா உங்களுக்கு என்ன சார் எரியுது? உங்களுக்கு காமராஜர் காலை முதலமைச்சர்னா உணவு உங்களுக்கு திட்டம்னா எப்பவுமே உங்களுக்கே மு.க. ஸ்டாலின் எரியுது. அவர்கள் தான் இருக்குமா? உங்களுக்கே கோவம் வருது. காமராஜர் காலை உணவு திட்டம் நல்லா இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். நீங்க சல்யூட் அடிங்களே ஏந்து. சார் காமராஜர் காலை உணவு திட்டம் வைங்க. நீங்க புதுசா ஒரு திட்டத்த உருவாக்கி அந்த திட்டத்துக்கு அந்த பேரை வைங்க. ஏன் ஆல்ரெடி இருக்கிற பேரை எடுத்துட்டு அப்ப முதலமைச்சர்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தானா? அப்ப இவர் இப்ப முதலமைச்சர் இருக்காரு. அவர் முதலமைச்சர் கிடையாது. அவர் ஒண்ணும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு வைக்கலையே. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதை விட தானே. காமராஜர் பேர் நல்லா இருக்குல்ல. காமராஜர் நான் காலை என்ன உணவு திட்டம். நீங்க இந்த திட்டத்துக்கு பேரை மாத்துறதுக்கு பதில் வேற எதுலயாவது அந்த டைம் ஒதுக்குனீங்கன்னா வேற ஏதாவது உருப்படியா செஞ்சுட்டு போலாம்ல. அதான் இப்ப நாங்க தலைமைச் செயலகத்தையே மாத்த போறோம். அடுத்து அங்க மாத்த போறோம். அதாவது நமக்கு வந்துட்டு இதுக்கு ஃபண்ட் சஃபிஷியன்ட்டா இல்ல, அதுக்கு ஃபண்ட் சஃபிஷியன்ட்டா இல்ல. இவ்ளோ காசு கடன் வாங்கிட்டாங்க, அவ்ளோ காசு கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க இடம் மாத்துறதுக்கு மட்டும் காசு கிடைச்சா நல்ல கரெக்ட்டா வந்துரும். லொகேஷன்ல போறாரு முதலமைச்சர். இதுல என்ன இருக்கு? ஆனா நல்ல லொகேஷன் நல்ல லொகேஷன் மேல அப்படியே உட்காந்துட்டு கடலை பார்க்கலான்றாரு. கடல பாத்துட்டு அதுல உங்களுக்கு என்ன வைத்திருச்சுங்க? எங்களுக்கு சார் நீங்க தான் சொல்றீங்க டிவிகேல இருந்து சொல்றாங்க இதுக்கு ஃபண்ட் பத்தலன்றாங்க. இப்ப மாத்தறதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி ஃபண்ட் அலோகேட் ஆகுது? அது யாரோட பணம்? இவங்க ஊழல் இவங்களோட மக்களுடைய பணத்தை அவர் எடுத்தாலும் சரி, அவங்க எடுத்தாலும் சரி, இவங்க எடுத்தாலும் சரி ஊரா நான் விட்டு நெய்ல பாத்துக்கிட்டு ஊரா விட்டு சும்மா நெய்ல இருக்க ஸ்வீட் மாட்டேன். செய்ய மாட்டேன்னாரு. இப்ப யார் வீட்டு நெய்ல இவர் ஸ்வீட் செய்றாரு? அங்க நாமக்கல் மாளிகையில. இருக்கிறத நீங்க அப்படியே யூஸ் பண்றது வேற. இருக்கிறத மாடிஃபை பண்ணி இவ்ளோ கோடிகள் செலவு பண்ணி பண்றது வேற. அப்ப இதெல்லாம் யாரோட பணம்? இப்ப ஏதாவது ஒரு திட்டம் நாங்க பண்ணோம். இன்னைக்கு கூட இதுல சொல்றாங்க சட்டசபையில அதாவது சட்டசபை எப்படி இருக்கும்னா ஓவலா இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் பேசிப்பாங்க. சட்டையை புடிச்சிட்டு சண்டை போடுற அளவுக்கு தான் இருக்கும். அத நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி பெருசா எடுத்து இந்த மைக் ஸ்டாண்டு, சேர் இதெல்லாமே செட்டப் பண்ணது வந்துட்டு கலைஞர் அவர்கள்னு எதிர்க்கட்சி சைடுல இருந்து சொல்றாங்க எழுந்து. அப்போ வந்துட்டு இந்த சைடுல இருந்து என்ன சொல்றாங்க? டிவிகே சைடுல இருந்து அமைச்சர் அவர் எழுந்து என்ன சார் இதெல்லாம் இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க நீங்க ஆமா, சொல்லாதீங்க. பெஞ்ச் எல்லாமே நீங்க பண்ணீங்க, சேர நீங்க பண்ணீங்க, மைக் நீங்க நீங்க பண்ணீங்க. பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாம் எல்லாமே மக்கள் மக்கள் வரி பணத்துல பணத்துல இருந்தா. பண்ணது. அப்ப நீங்க பண்றது மட்டும் என்ன உங்க வீட்டு காசுல இருந்தா பண்றீங்க? உங்க வீட்டு பணத்தை ஒண்ணும் எடுத்து யாருக்கும் கொடுக்கறது இல்லையே. அந்த அரசு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, அங்க கரூருக்கு காசு கொடுத்ததா இருந்தாலும் சரி, நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அரசு கஜானாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ம், நீங்க ஒண்ணும் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க. நீங்க அவருடைய காசுல செலவு பண்ணி நாமக்கல் அந்த கவிஞர் அவருடைய அரங்கத்துல மாளிகை பண்றாங்க. மாளிகையில மாத்துறாங்க. பண்ணல. யாரோட காசுல பண்ணா மக்கள் பணம். அப்ப அந்த வரி பணம் வரலையா? ஐயோ, அது கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றாங்க. நாங்க வசதி டேபிள் சேர் சொன்னோனே உங்களுக்கு அவ்வளவு எரியுதுன்னும் போது நீங்க மாத்துறீங்களா? அது யாரோட பணம்? ம், மக்கள் வரி பணத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாமா? இதுதான் உங்க 100 நாள்ல நீங்க செஞ்சதுதா? ஸ்டிக்கர் ஒவ்வொன்னுத்துக்குமே ஸ்டிக்கர். முதலமைச்சர் நூலகம். ம், அந்த நூலகத்துக்கு அவருக்கு முதலமைச்சர் பேரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு போல இருக்கு. ம். அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நான் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு. நான் அம்பானியாவேன் மாதிரி நான் முதலமைச்சர் அவர் ஃபர்ஸ்ட் நான் முதலமைச்சர் அக்செப்ட் பண்ணிக்கணும். ம். அப்பதான் அந்த முதலமைச்சர் பேரை பார்த்தா அவருக்கு அந்த ஒரு கோபம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓ, முதலமைச்சருக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்க. நீங்க இதுல செய்யுங்க. முதலமைச்சர் அதாவது கடுமையா இந்த ஆட்சி விமர்சனம் பண்ணா
ட்விட்டர்ல ட்விட்டு போட்டாலே கைது பண்றாங்க ம். அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. இப்ப நீங்கலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் கைதே பண்ணல, இதோ சுதந்திரமா இப்ப தானே பண்ணுவாங்க. இருக்கீங்க. இப்ப அப்புறம் என்ன? பேசிட்டேன்ல, இப்ப பண்ணுவாங்க. நீங்க வேற என்ன வந்துட்டு நெறைய கேள்வி கேட்டீங்க. அப்படியே உணர்ச்சி வசத்துல நான் பேசிட்டு இப்ப வெளிய போனோனே போலீஸ் வந்து நிக்க இதுல போறாங்க என்ன என்னோட வீட்டு சுதந்திரமா வாசல்ல. பேசுறீங்க, வரீங்க, எழுதுறீங்கல்ல. நீங்க நானே பார்க்குறேன். நீங்க எழுதுறீங்க. என்னோட நண்பர்கள் எல்லாமே கைது தானே செய்றாங்க. அன்பானந்தம் அவர்கள கைது செய்தாங்க. ஆர்டி சரண் அவர்கள கைது செய்தாங்க. ம். அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசுறவங்கள நாங்க எதிர்த்து செய்வோம். கண்டிப்பாக கைது செய்வோம்னு ஒருத்தவங்களும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. பண்றாங்க. பண்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடி இருக்கான்னு கேட்கிறேன். உங்கள ஏதாவது அச்சுறுத்துறாங்களா, பயம் காட்டுறாங்களா? அதாவது போலீஸ் சைடுல இருந்தெல்லாம் வரல. வரல. தாவேக்கா நண்பர்கள் சைடுல இருந்து நீங்க போடாதீங்க. உங்கள அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. ம். நீங்க பண்ணாதீங்க. நீங்க எதிர்த்து பேசாதீங்க. எங்க ஃபேமிலில என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ பேசுறியே, உன்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ய அவங்க தான் பேசுறவங்கள எல்லாரையும் உள்ள வைக்கிறாங்க. நீ ஏதாவது அஃபென்சிவா பேச போயிட்டு உன்ன ஏதாவது பண்ணிட போறாங்க. உனக்கு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு. நீ பாரு அத. இதெல்லாம் பண்ணாதன்ற" மாதிரி என்னோட சர்க்கிள் தாவேக்கா நண்பர்கள் இருப்பாங்கல்ல. நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்களும் டிவிக்கேவா திடீர்னு மாறிடுவாங்க. அங்க நமக்கு வந்துட்டு, "நீ அப்படிலாம் பேசாத. அது தப்பு." அதுக்கப்புறம் உன்னையே ஏதாவது பண்ணுவாங்க. "எப்பா நீயும் டிவிக்கேல தானே இருக்க. அப்போ ஒரு பெண் அப்படி பண்ணலாமா சொல்லுன்னா" அதுக்கு வாய் வராது. ஆமா நான் கேட்கணும்னு கூட நினைச்சேன். இப்போ நீங்க உங்களோட பயணிச்சிருப்பாங்க. நட்பட்டத்துல இருப்பாங்க. குடும்ப உறவுல நம்ம இருப்போம். திடீர்னு அவங்க டிவிகேக்கு மாறுன உடனே, அவங்க மனநிலை என்னவா இருக்கு? அது அது நெறைய பேர் அத ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. அதாவது இது ம். எனக்கு ஒரு ட்ராமாவே ஆச்சு. ம். நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு சரி. இருக்கேன். மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. என்ன வந்துட்டு யாருமே என்னோட WhatsApp குரூப்ல அதாவது WhatsAppல இருக்கிறவங்க வந்து நம்ம பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாலயோ, Facebookலயோ இருக்கிறவங்க ஆமாமா. வந்துட்டு ஊடக அடுத்தடுத்த நண்பர்கள். கட்டத்துல இருக்காங்க. 3வது நபர், 3வது 4ஆம் நபர். நபர். ம். என்ன இது அதுல எல்லாருமே பேசுவாங்க. சரி. எல்லாருமே ம். என்னென்னமோ கேவலமாகலாம் சரி, சொல்லுவாங்க. சரி. WhatsAppல அது மாரி யாரும் என்ன பண்ணது கிடையாது. ஓகே பண்ணுங்க, பாத்துருங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு 1 அப்புறமா மணிக்கு மேல. ஒவ்வொருத்தரும் வராங்க. அடுத்த நாள் ஒருத்தவங்க வராங்க. நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். அதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ரிப்ளை வராங்க. "டேய் நீ யார்றா? ஸ்லீப்பர் செல் மாரி வர." எங்கன்னு கேட்டா, என் கூட வந்துட்டு 2015ல சிஏ படிச்ச ஒரு பையன் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்றான். நான் உன்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனா இப்ப புரியுதா?" அப்படின்றாரு. "டேய் யார்றா நீ?" அப்படின்னு. இன்னொருத்தர் நபர் வந்து பேசுறாரு. அவங்க கூட இல்ல நான் என்ன பண்றேன்னா, வாக்குவாதம் வச்சுக்க விரும்பல. எனக்கு மன நிம்மதி தேவைன்னு அமைதியா "சரி நீங்க வின் பண்ணிட்டீங்களா? கங்கிராச்சுலேஷன்றான்." ஆனா அவங்க அதோட விட மாட்றாங்க. அடுத்தடுத்து "பாத்தியா? நீ அவ்ளோ போட்டீங்க பாத்தியா?" அப்படின்னு தான் வந்து பேசுறாங்க. பேசிட்டா இந்தியால நான் எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்த்துட்டேன். தமிழ்நாடு மாதிரி ஒரு வொர்ஸ்ட் ஸ்டேட் இல்ல. ரோட் சரியில்ல. அதனால டிவிக்கு ஆட்சி வரதான் கரெக்ட்டு. உனக்கு நானும் தான்டா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன்னா, நீ போனதே கிடையாது. உனக்கு அத பத்திலாம் எதுவுமே தெரியாது. இவ்ளோ நாள் பேசாதவர், நீ ஏன் ஊடகத்த பார்த்து பேச வேண்டியது தானே? ம். எங்க ம். ரோட்லாம் போடவே எனக்கெல்லாம் போட்டே குடுக்கல. அதனால இப்ப டிவிக்கு ஆட்சி வந்தது தான் கரெக்ட்டா இருக்கும்னு எல்லாரும் பேசிட்டு என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களே பேசிட்டு, அந்த அவங்களே அஃபெண்ட் ஆயி என்ன விட்டு அந்த போயிடுறாங்க. பகைய வளர்க்குறாங்க. பகைய வளர்த்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. கூட பயணிச்சவங்களே, கூட நான் இருந்தவங்களே. வந்துட்டு ரொம்ப சரிங்க, சரிங்க. ஓகே கரெக்ட் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு ஆட்சி நல்லபடியா நடந்தா சந்தோஷம். ரொம்ப இதுவா பேசி முடிக்க பார்க்குறேன். அவங்க கான்வர்சேஷன் முடிக்க விரும்பல. அதுக்கப்புறம் நினச்சுக்கிட்டேன். நெறைய ஒரு மீம்ஸ் வருதுங்களே. அவங்க கூட நீங்க பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா தாக்கப்படுவீங்க. அப்படின்ற மாரி, சரி அவங்க கூட நம்ம பேசக்கூடாது. அமைதியா இருப்போம். அப்படின்ட்டு விட்டுடுறது. யார் வந்துட்டு அறிவு சார்ந்து இப்ப நீங்க பேசுறீங்க, இந்த மாரி ஒரு ம். முன் ம். வைக்கிறீங்க கருத்தனா, அந்த ம். கருத்த எதிர்த்து நான் பேசுவேன். அந்த கருத்துக்கு நான் ஒரு கருத்து வைப்பேன். சும்மா ஆமா நான் செய்யல, நீ செஞ்சுட்டியா? நீ பண்ணலையா? அந்த மாதிரியான கருத்துக்கள் கூட சண்டையே போட முடியாது. நம்ம தான் முட்டாளாவோம். நிறைவான கேள்வி. திமுக ஜென்சி, திமுக தலைமை உங்களுக்கு அங்கீகாரம் குடுக்குறாங்களா? பேசுறாங்களா? எப்படி இருக்கு? பேசுனாங்க, அ, பேசுனாங்க. அ, தலைமையில அ. கூப்பிட்டு பேசுறாங்க. ஆ தலைவரும் கூப்பிட்டு ம். பேசுறாங்க. ம். உதயனா டீம்ல இருந்தும் கூப்பிட்டு பேசுறாங்க. கனிமொழி அம்மா அவங்களுமே கூப்பிட்டு பேசுறாங்க. எங்களுக்கான சப்போர்ட்ஸ் குடுக்குறாங்க. எல்லா சைடுலுமே இருந்து எங்களுக்கான சப்போர்ட் புரொவைட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. என்னவா அடுத்து என்ன பண்ண போறீங்க ஜென்சி? வெறும் வீடியோ மீட்டிங் தானா? இல்ல அடுத்து வேற என்ன இருக்கு? இல்ல அடுத்து கட்ட ம். நடவடிக்கை ம். நெறைய இருக்கு. ம். ஆனா இன்னும் எதுவும் அஃபிஷியலா வெளி வரல. அஃபிஷியலா ம். வெளி வரும்போது கண்டிப்பா ஊடகம்ல எல்லாருக்குமே சொல்லுவாங்க. தலைவரே அத சொல்லுவாரு. என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்டின்னுட்டு. ஆனா ஜென்சிக்கான குடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பாக குடுக்கப்படும். அவங்களுக்கு என்ன சப்போர்ட் குடுக்குறாங்களோ அத கண்டிப்பா குடுப்பாங்க. நாங்க காத்துட்டு இருக்கோம் அதுக்காக. திரு உதயநிதி அவர்களே மேடையில பதிவு பண்றாரு. நம்ம ம். பாதுகாப்பு குடுக்கணும் ஜென்சிக்கு ஆமா. அப்படின்னு. இப்போ நடந்த பொதுக்கூட்டம்ல ஆமா, ஆமா. லீகல் விங் ம். மீட்டிங் ஆமா. நடத்துனாங்க. அப்ப சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, யாரா இருந்தாலும் அதாவது ஒரு ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு கிரியேட் பண்ணுங்க. உங்க இன்ஃப்ளூயன்சஸ நீங்க புரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லையான்ட்டு. ம். அப்ப என் அச்சுறுத்தல் இருக்கும்போது நான் யார போய் பார்க்க முடியும்? ஒரு அட்வொகேட்ட தான் போய் பார்க்க முடியும். எனக்கு என்ன இப்படி நான் பேசலாமா? ம். பேசக்கூடாதா? அந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன்லாம் லீகல் விங் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு அவரே அதாவது நெறைய இது வச்சுட்டு இருந்தாங்க. ஜென்சின்றது டிஎம்கேல கிடையவே கிடையாது. ஜென்சி ஒண்ணு
இல்லவே இல்ல அவங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்தது. ஆனா உதயன் அவர் மேடை ஏறி சொல்லும் போது தெளிவா சொல்லிட்டாரு, அவங்க நம்மளதுல தான் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் கொடுங்கன்ட்டு. இதுவே வந்து ஒரு நிறைவாக இருந்தது எங்களுக்கு. இதுவே போதும் இல்ல இது ஒரு நல்ல ஒரு ஆரம்ப கட்டமா இருக்கு எங்களுக்கு. அட்ரஸ் பண்றாங்க, அட்ரஸ் அங்கீகாரம் பண்றது, கொடுக்குறாங்க, பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தானே பேசிட்டு போட்டோம் இல்லாம எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கு. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.